ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்படி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்ளேட் மெட்டல் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இது கரோடாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேப்ளேட் பார்ட்ஸ் வச்சுருக்கேன். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டர்போ வால்ட்ரியாக்கோட டிஸ்க், இன்னொன்று வந்து எல்ட்ராகோட ஸ்ட்ரக்டர் லேயர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஜஸோட டிஸ்க்கு. ஸோ இது மூணுமே நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது, க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் டர்போ வால்ட்ரியாக்கோட டிஸ்க்கு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது மூணுத்தோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் வந்து என் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லேயர் நல்லாவே இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுன்ற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதனால் அது பண்ண மாட்டேன். பட் ஆனால் கன்ஃபார்மாக டர்போ வால்ட்ரியாக் பண்ணியே தான் ஆகணும். அட் த சேம் டைம் ஆர்பிஜஸோட லேயரும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது க்ளீனாக. ஸோ ஆனால் டர்போ வால்ட்ரியாக்கோட லேயர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்னா. ஸோ இந்த ஆக்சிடைஸ் ஆன லேயரை வந்து நம்ம எப்படி பழைய ஷைனிங்க்கு கொண்டு வரதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப், அதுக்கப்புறம் வந்து 3 ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ கப்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட உப்பு இருக்குது பார்த்திங்களா, வீட்டில் இருக்க கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிட்டர்ஜென்ட் அப்படி இல்லைனா சோப்பு தூள் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அவள் தான் கைஸ், இதை வச்சு நம்ம பேப்ளேடை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா பேப்ளேடோட டிஸ்கை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் சஸ்பெண்டட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா போயிடும். கைஸ், இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பேப்ளேடோட அந்த ரஃப்பான பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ அது பண்ணுறது மூலமாக நம்ம பழைய ஒரு ஸ்மூத்னஸ் வந்து பேப்ளேடில் பார்க்க முடியும். ஸோ இதனால தான் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஸ்பீட் மோஷனில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாட்டரில் ப்ரஷ்ஷை நினச்சிட்டு லைட்டாக நீங்கள் அதை வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருக்க மாஸ்கிங் டேப் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்ளேடில் நல்லா வச்சு அழுத்தி கொஞ்சம் அதில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ அவள் தான் கைஸ், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூத் ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் பேஸ்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அது ஆரம்பத்திலே சொல்லணும், பட் நான் அதை மறந்துட்டேன். ஸோ அதையும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டூத் பேஸ்ட்டும் இருக்குது, டூத் ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணாத டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் தேவையில்லை. யூஸ் பண்ண டூத் ப்ரஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க டூத் பேஸ்ட்டை லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ப்ரஷ்ஷில். ஸோ அந்த ப்ரஷ்ஷில் லைட்டாகவே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா தேய்ங்க. ஸோ இப்போ நல்லா அதில் இருக்க ஸ்டெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா, கல் உப்பு. ஸோ அந்த கல்லுப்பை கொஞ்சம் எடுத்து நம்ம ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா தேய்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டெயின் நல்லாவே போயிடும். ஸோ இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சால்ட்டில் இருக்க அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா தேய்க்கும் போது ஸோ அதில் இருக்க ஸ்டெயின்லாம் நல்லாவே போயிடும். ஸோ இதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா அதில் இருக்க
ஃபுல் டஸ்ட் அண்ட் ஸ்டெயின்ஸ் வந்து போயிடும். ஸோ மறக்காமல் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிஸ்கை நல்லா தண்ணியில் முக்கி சோக் பண்ணி எடுக்கணும். ஸோ சோக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த டிட்டர்ஜென்ட் அல்லது சோப். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் சோப் பவுடர் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தேக்கணும். கொஞ்சம் இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டிட்டர்ஜென்ட் இருக்க சோப் பவுடர் பார்த்தீங்களா, டிட்டர்ஜென்ட் பவுடர். ஸோ அது லைட்டாக நம்ம கப்பில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் லைட்டாக தண்ணி வந்து ப்ரஷ்ஷில் ஏற்கனவே டிப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை லைட்டாக எடுத்து இப்போ நம்ம இல்லை இப்போ எப்படி நம்ம பேஸ்ட் வச்சு பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வந்து தேய்க்கணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக நல்லா அழுக்கு போயிடும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தண்ணியை வந்து வெட்னஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா ரப் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க வெட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது நல்லா இந்த ப்ராசஸை நான் ரொம்ப நேரம் பண்ணுங்கள். ஸோ பண்ண அந்த ஸ்மூத்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லாவே இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது முன்னைக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபுல்லாக அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செம்மையாகவே இருக்குது. பேப்ளேட் பார்த்தாலே தெரியும். ரியாலிட்டியில் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. வீடியோலேயே அதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்குது. ஃபைனலாக உங்கள் வீட்டில் வந்து தின்னூறு இருக்குது பார்த்தீங்களா, தின்னூறு எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரஷ்ஷில் வச்சுட்டு நல்லா அதை வந்து தேய்க்கணும். ஆக்சுவலி அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷைன்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தின்னூறு வச்சு தேய்க்கும் போது ஸோ அந்த ஷைனஸ் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க.
இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. பட் ஆனால் அந்த தின்னூறு வச்சு நல்லா தேய்க்கும் போது ஷைனஸ் அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இது பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா சேஞ்சஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முன்னே நான் நல்லா ரஃப்பாக இருந்த ஒரு டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு. ஸோ நம்ம பண்ண ப்ராசஸ் 100% வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக முடியல. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிறனால நம்ம சன்லைட்டில் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக பார்த்து நம்ம சொல்ல முடியும் எப்படி இருக்குன்றது. ஸோ இது கொஞ்சம் நேரம் கழித்து நான் சன்லைட்டில் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து திருப்பி அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்கிங் டைப் வச்சுருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கை நல்லா வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வெட்னஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு 5 to 10 minutes அப்படியே இந்த டேப்பை வந்து எடுக்காமல் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸோ ஒரு 10 minutes வந்து நம்ம சன்லைட்டில் வச்சுருக்கணும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கை நம்ம சன்லைட்டில் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ணணும்னா மறக்காமல் எனக்கு நிறையா லைக் போடுங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கைஸ்